தலையில் காத்து ஜெயிப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையிலும் எங்கள் யாருடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. நாளின் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளின் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது, நாம் மூவொரு கடவுளை தொழுகிறோம். திருத்துவ தேவனை நாம் தொழுகிறோம். இந்த திருத்துவம் அப்படின்றது வேதாகமத்தில் எத்தனை டைம் சொல்லியிருக்கு? யாருக்குமே தெரியலையா? எத்தனை டைம் சொல்லியிருக்கு? பழைய ஏற்பாட்டில் எத்தனை டைம், புதிய ஏற்பாட்டில் இருக்கு அப்படின்ற வார்த்தை வேதாகமத்தில் பயன்படுத்தப்படவே இல்லை. திருத்துவம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இரண்டாம் ஆராதனை முறையிலே பின்பற்றும்போது திரியேக கடவுளை போற்றுகிறோம். அப்படியானால் திரியேக தேவன் ஒருவர் இருக்கிறாரா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய 3 பேரை நாம் தொழுகிறோம். ஆனால் மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த திருத்துவத்தை குறித்து நாம் தெளிவான விளக்கத்தை அறிந்து கொள்ள முடியுமா என்றால் அது ஒரு சிரமமான காரியம்தான். வேதத்தில் இதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? திருத்துவத்தை குறித்து நாம் தெளிவாக அறியக்கூடுமோ? சற்று கடினமான காரியம்தான். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33-34 இப்படி வாசிக்கிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்தவன் யார்? கர்த்தருடைய சிந்தையை அல்லது தேவனுடைய ஞானத்தை அறியக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லை. இதுவரைக்கும் திருத்துவத்தை குறித்து அநேக விதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் புரிந்து கொள்ள ஏதுவாக சிறிய உதாரணம் என்று சொன்னோம் என்றால், ஒரே பொருள் 3 நிலைகளில் காணப்படுவது. உதாரணமாக தண்ணீர் என்பது பனிக்கட்டியாகவும் காணப்படும், சூடு பண்ணினா ஆவியாக காணப்படும். உதாரணமாக செல்வராஜன் இருக்கிறாங்க அப்படின்னா, அண்ணன் அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல மகனாக இருந்திருப்பார், அவங்க மிஸ்ஸஸுக்கு நல்ல கணவனாக இருந்திருப்பார், அவருடைய பையனுக்கு நல்ல தகப்பனாக இருப்பார். ஆள் ஒரே ஆள் தான் 3 நிலைகளில் காணப்படுகிறார். இதே போல் தான் நம்மளுடைய ஆண்டவரும் கூட 3 நிலைகளில் காணப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் வணங்கக்கூடிய தேவன் ஒருவரே. ஏனென்றால் மூவரை நாம் வணங்க முடியாது. அதனால தான் மூவர் கடவுளாக இருக்கிற தேவனை நாம் வணங்குகிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்படியே அந்த ஒருவரே கர்த்தர், அந்த ஒருவரைத்தான் நாம் வணங்க வேண்டும். அவரை தவிர வேறொருவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளைகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்துவத்தை குறித்து ஒரு அறிஞர் ஒருவர் விளக்கமாக சிந்திக்க வேண்டும், நாம் நிறைய விளக்கம் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் யோசித்து பார்க்குறார். அவருக்கு ஒன்றுமே புரியப்படல. கடற்கரை வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு சிறு பையன் கடற்கரையில் ஒரு சின்ன குழியை தோண்டி கடல் தண்ணீரை மோந்து அதில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். அவனை பார்த்தவனை ஒரு வேடிக்கையாக இருந்து, தம்பி என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், இந்த கடல் தண்ணியை பூரா இந்த குழிக்குள்ளே நான் ஊற்றி அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் சிரித்து கொண்டே நினைத்தார். அப்பொழுது தான் நினைத்தார், ஆண்டவருடைய மகா வசனத்தின் விளக்கங்களை அறிந்து கொள்வது எப்படி இந்த சிறுவன் செய்கிறான்னு, அதே போல் நாம் கூட ஒரு சிறு வட்டத்திற்கு இருந்தால் நாம் அதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஞானத்தை அளவிட முடியாது. நாம் வணங்கக்கூடிய தேவன் ஒருவர் தான். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, விக்கிரங்களுக்கு படைப்பிக்கப்பட்டவர்கள் புசிக்கிற விஷயத்தை குறிப்பற்றி உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். தேவன் ஒருவரே அன்றி வேறே தேவன் இல்லை. கலாத்தியர் 3:20
மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். தேவன் ஒருவராய் இருக்கிறார். ஆனால் நாம் வணங்குகிற திரியேக தேவன் என்று நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்படியானால் தேவன் ஒருவர் என்றால் இந்த திரியேக தேவன் எங்கிருந்து வந்தார்? திரியேக தேவன் மூவராக இருந்தாரா? நாம் தேவன் ஒருவர் என்று சொல்கிறோம், ஆனால் மூவராக நாம் வணங்குகிறோம். ஆனால் மூவர் ஒரு காலத்தில் இருந்தார்களா? நாம் இந்த வாசி கேட்ட ஆதியாகமத்திலே ஆதியாகம் 1:1 வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதிலே காணப்படுகிற தேவன் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை ஏலோகிம் என்பதாகும். ஏலோகிம் என்பது 2 பேருக்கு மேல் உள்ள நபர்களை குறிக்கக்கூடியது. ஆதியாகம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். ஆதியிலே தேவன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பின்பு ஆதியாகம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும், நமது என்பது அங்கே அது ஒரு புளூரலாக பன்மைத்தன்மை உடையதாக இருக்கிறது. ஆதியாகம் 3:22 பின்பு தேவனாய் கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். மனுஷன் நம்மில் ஒருவரை போல, அப்படி என்றால் அங்கே 2 பேருக்கு மேலாக இருந்திருக்கிறார்கள், மூவராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த தேவன் பன்முகத்தன்மையுடையவராக இருந்திருக்கிறார். சினேயா தேசத்திலே பட்டணம் கட்டி நாம் எல்லாரும் சிதறி போகாதபடிக்கு பட்டணம் கட்டி இருப்போம் என்று இஸ்ரவேலை நினைத்த போது ஆதியாகமம் 11:7 வாசிப்போம். ஆதியாகமம் 11:7 நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இங்கும் கூட நாம் இறங்கி போய், ஆதியிலே தேவன் மாத்திரம்தான் இருந்தார் என்று பழைய ஏற்பாடு நாம் அதே இடங்களில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இறங்கி போய். அப்படி என்றால் அங்கே ஒருவர் அல்ல, மூவராக இருந்திருக்கிறார்கள். ஏசாயா 6:8 கூட இப்படி வாசிக்கிறோம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவரின் சத்தத்தை கேட்டேன். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய். அப்படி என்றால் அங்கே கூட புளூரல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏசாயா 48:16 நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலத்திற்கு அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். அங்கே ஆவியும் இருந்தது என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 2ஆம் வசனத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதாவது உலகத்தை படைத்தவர் அவர். அப்பொழுது ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்பொழுது தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். அதே சமயத்தில் வானத்திலிருந்து தேவனுடைய சத்தம் உண்டாகிறது. என்னது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என அந்த இடத்திலே 3 அந்த தேவனுடைய 3 தன்மைகளும் அங்கே வெளிப்படுகிறது. ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை என்னென்றால் மத்தேயு 28:19 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று பிரதான கட்டளையிடப்படுகிறார். ஆண்டவருக்கு சொல்லும்போது கூட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க சொல்கிறார். மாத்திரமல்ல 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று கடைசியிலே ஆசீர்வாதமாக சொல்லப்படுகிறது. அங்கும் கூட 3 தன்மைகளும் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த நாளில் கூட வாசி கேட்ட 3 பாடங்களிலிருந்து நாம் பார்ப்போம் என்றால், முதலாவதாக ஆதியாகமத்திலிருந்து வாசித்தோம். அங்கே பிதாவை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா அங்கே ஒரு படைப்பாளராக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படைப்பாளராக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதியாகம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகம் 1:26 அவர் அவருடைய சாயலாக மனுஷனை படைத்தார். மற்ற ஜீவ ஜாதி சந்துக்களை எல்லாம் அவர் படைத்தார். அந்த படைப்பின் பிதாவாக அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. சங்கீதம் 24:1 பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. 2ஆம் வசனத்திலே அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் தேவன். பிதாவாகிய கடவுள் அங்கே ஒரு படைப்பாளராக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பிதாவாகிய தேவனால் மூலமாக உலகத்தில் உள்ள சகலம் உண்டாயிருக்கிறது, அவராலே, அவர் மூலமே நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் இங்கே நாம் ஒரு படைப்பாளராக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த உலகத்தை மாத்திரமல்ல, நம்மையும் படைத்தவர் அவர்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து நமக்கு கீழ்ப்படுத்தி கொடுத்தவரும் அவர்தான். பிதாவாகிய தேவன், இந்த 3 தன்மைகளிலே பிதாவாகிய தேவன் படைக்கிறவராக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக குமாரன் என இப்படிப்பட்ட குமாரனானவர் மீட்பின் காரணராக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு மீட்பர். எப்படி பிதாவானவர் படைப்பாளரோ அதே ஒரு குமாரன் ஒரு மீட்பாளர். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்தருளி இவ்வுலகமாய் அன்பு கூர்ந்தார். மனிதன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை ரட்சிக்கும்படிக்காக தேவன் மனுஷனை, அவருடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அப்படியான இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மீட்பராக, குமாரனானவர் ஒரு மீட்பராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவராலே உலகம் ரட்சிப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவர் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே மரியாள் கர்ப்பவதியான போது அவரை குறித்து சொல்லப்பட்டது என்னவென்றால், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தமது ஜனங்களின் பாவங்களை எல்லாம் நீக்கி அவரை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் தான் குமாரன். பிதாவானவர் எப்படி படைப்பாளரோ படைத்த மனிதனை மீட்பதற்கு, அவன் அழிவிலிருந்து மீட்பதற்காக குமாரன் அனுப்பப்பட்டார். யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 4:40. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர், இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்த கிறிஸ்துவானவர். எப்படி பிதாவானவர் படைப்பாளராக இருந்தாரோ அதே போல குமாரனானவர் உலகத்தை ரட்சிக்கிற இரட்சகர் என்பதை அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று அந்த கானான் ஊரை சேர்ந்த மக்கள் அங்கே சொல்கிறார்கள். மாத்திரமல்ல, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
யார் அதிகாரம் கொடுத்தது? குமாரனானவர் அவரை பிதாவானவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளையாகும்படி அங்கே அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே மனுஷகுமாரன் எதற்காக வந்தார்? லூக்கா 9:56 இப்படி வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். மனுஷகுமாரன் எதற்காக வந்தார்? இந்த உலகத்தில் உள்ள மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, அவர்களை ரட்சிப்பதற்காக வந்தார். பிதாவாகிய தேவன் படைத்த மனுக்குலத்தை அழிப்பதற்காக அல்ல, அவர்கள் கெட்டு போகும்போது அவர்களை மீட்டு அவர்கள் ரட்சிப்பதற்காக குமாரனை அவர் அனுப்பினார். குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணுகிறார்? அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மனுஷர்களை ரட்சிப்பதற்காக அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை நல்வழிப்படுத்தினார். அவர் இந்த மனுஷகுமார் எதற்காக வந்தார்? லூக்கா 19:10 இப்படி வாசிக்கிறோம். இறந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த உலகத்திலே இழந்து போன, அதாவது சமாதானத்தை இழந்து போன மக்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, சுகத்தை இழந்து போன மக்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, மீட்பை இழந்து போன மக்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை பின்பற்றுவோம் என்றால் நாமும் கூட ரட்சிக்கப்படுவோம். யோவான் 10:9 நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சொன்ன பிரகாரமாக அவருடைய வழிநடத்தின்படி நாம் உள்ளே செல்லும் பொழுது, அவர் நடக்கும்போது நாமும் கூட என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்படுவோம். அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். பிதாவானவர் படைத்தார். குமாரன் அந்த படைப்பு எப்பொழுது ஆண்டவர் விட்டு வழிவிலகி போனதோ அப்பொழுது அதை ரட்சித்து மீண்டுமாக பிதாவினிடத்து ஐக்கியத்திலே சேர்ப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். இந்த 3 தன்மையிலே 2 தன்மை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவதாக ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவர். நாம் அதாவது வழி தவறி செல்லும் பொழுது நம்மை வழி நடத்தக்கூடியவர். இந்த 3 தன்மையிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. பிதாவானவர் படைத்தார், குமாரனானவர் ரட்சிக்கிறார், ஆவியானவர் நாம் ரட்சிப்படைந்த பிறகோ இல்லை ரட்சிப்பதற்கு முன்போ நாம் வழி தவறி செல்லும் போது நம்மை வழி நடத்துகிறவர் அவர். 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சிகள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்தாவியவர் என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த மூவருமே ஒன்றாய் இருக்கிறார்கள். யோவான் 14:16 வாசிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்னைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலவரனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நாம் வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது அல்லது ஒரு கவலையோடு இருக்கும் பொழுது நம்மை தேற்றுகிற தேற்றலவரனை ஆண்டவர் நமக்கு அனுப்புகிறார். பிதாவானவரிடம் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் ஆவியானவரை அனுப்புகிறார். அந்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். எப்பொழுது நாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுது ஆவியானவர் நம்மை தேற்றுகிற ஒரு தேற்றவராக இருக்கிறார். இந்த 3வது தன்மையாகிய பிதாவாகிய தேவன், குமாரனாய் கிறிஸ்து, பரிசுத்தாவியாய் ஆவியானவர், இந்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, யோவான் 16:13 வாசிப்போம். நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளோ உங்களை நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்தக்கூடியவர். நாம் சத்தியம் தவறி போகும்பொழுதோ அல்லது நாம் வழி தவறி போகும்பொழுதோ அவர் நம்மை சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துகிறவர். முதலாவதாக அவர் நாம் கவலையோடு இருக்கும் பொழுது, வருத்தத்தோடு இருக்கும்போது, பாரத்தோடு இருக்கும்போது நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் நாம் வழி தவறி போகும்போது நம்மை சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துகிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற தேற்றுகிற வாழ்னை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர்
நம்மை தேற்றுகிறவராய் மாத்திரமல்ல, நம்மை வழிநடத்துகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் மறந்து போனதை நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். நாம் வேத வசனங்களை வாசித்து அதை மறந்து போகும்போது அதை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க உட்காரும் போது நாம் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தெரியாது இருக்கும் போது நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நமக்கு தேவ வசனத்தை நினைப்பூட்டி, ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறீரே, அதன்படி எங்களை நடத்தும். நான் எந்த வேதத்தில் கூறப்பட்டுள்ள எந்த விதத்திலெல்லாம் நாம் தவறி போனோமோ அந்த தவறுகளையெல்லாம் அவர் நமக்கு நினைப்பூட்டும் போது நாம் அந்த தவறிலிருந்து மீண்டுமாக நாம் திருந்தி வாழ்வதற்காக அந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறாராக இருக்கிறார். நமக்காக பிதாவிடத்தில் பெருமைச்சோடு ஏக்கத்தோடு அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நாம் எதையெல்லாம் கேட்க மறந்து போனோமோ அதையெல்லாம் அவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கேட்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நம்மை தேற்றுகிறார், நம்மை வழிநடத்துகிறார், நமக்கு போதிக்கிறார், நமக்கு நினைப்பூட்ட வசனங்களை நினைப்பூட்டுகிறார். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது நாம் ஆவியிலே பலன் இல்லாமல் போயிருக்கும் பொழுது நமக்கு பலனை கொடுக்கிறார். நம்மை தைரியமுள்ள ஒரு சாட்சியாக நிறுத்துகிறார். எங்கெல்லாம் நாம் சாட்சி சொல்லும்போது ஒரு பயத்தினாலே பலன் இல்லாமல் எப்படி நாம் சொல்ல போகிறோம், எப்படி நாம் பேச போகிறோம், எவ்வளோ சபை மக்களிலே நான் ஏதாவது வாழ்க்கையிலே நடந்த சாட்சியை நான் சொல்ல வேண்டும் என்று என்னால் முடியவில்லை, எனக்கு பலன் இல்லை என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை கொடுக்கிறார், நம்மை சாட்சியாக நிறுத்துகிறார். சாட்சி சொல்வது என்பது ஒரு கம்பட்டம் அடிப்பதல்ல, நம்முடைய சாட்சியின் மூலமாக இன்னொருடைய விசுவாசத்தை ஊக்குவிப்பதற்காக நாம் சாட்சி சொல்கிறோம். அந்த சாட்சி சொல்வதற்கு நமக்கு பலன் இல்லாத பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை சாட்சியாக நிறுத்துகிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 1:7 எப்படி வாசிக்கிறோம்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, நமக்கு பலனுள்ள தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார், தைரியமுள்ள ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார். பிதாவானவர் படைக்கிறார், குமாரனானவர் மீட்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறார், வழி நடத்துகிறார், நம்மை போதிக்கிறார். இந்த திரியேக தேவன் மூவரும் ஒரே தேவராக இருக்கிறார்கள். மூவரும் அவரவருடைய தனித்தன்மையிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் இந்த மூவர் தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது இந்த 3 தன்மைகளையும் உடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த திருத்துவ ஞாயிறிலே நாம் திரியேக தேவனை நாம் வழிபடும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது 3 பேரும் நமக்கு 3 விதங்களிலே அவர்கள் நம்மை ஆட்கொண்டு நமக்கு தேவையானதை செய்ய வல்லவராக இருக்கிறார்கள். நமக்கு எதெல்லாம் தேவையோ, நம் வாழ்க்கையில் எதெல்லாம் புதிதாக தேவையோ அவையெல்லாம் படைத்து கொடுப்பதற்காக தேவன் இருக்கிறார். நாம் எப்பொழுதும் வழி தவிர்த்து ஆண்டவரை விட்டு விலை செல்கிறோமோ நம்மை மீண்டுமாக ரட்சித்து உள்ளே கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் வழி தவறி போகாதபடிக்கு நம்ம வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த மூவரும் அவரவருடைய தனித்தன்மையை அவர் நம்முடைய வெளிப்படுத்தும் போது நாம் ஆண்டவரை விட்டு பிரியாமல் இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் எந்தெந்தும் அவரோடு கூட சேர்ந்து நடப்போம். அதனால நாம் என்ன பண்ணோம்? சிலர் மாதிரி யெகோவா விட்னஸ் மாதிரி பிதாவாகிய தேவன் மட்டும் போதும், இல்லை இன்னொரு சிலர் கொடுத்த மாதிரி ஆவியானவர் மட்டும் போதும் என்று நாம் நினைப்பதில்லை. நம்முடைய ஒரு சில திருச்சபையில் தான் 3 திரியேக தேவர்கள் வணங்குகிறவர்களாக இருக்கிறோம். திரியேக தேவனுடைய தனித்தனி தன்மைகள் இருக்கிறது. பிதாவாகிய தேவனை மாத்திரம் வணங்குகிறவர்கள் குமாரனுடைய ரட்சிப்பு கிடைப்பது அரிதானதாக இருக்கிறது. ஆனால் ஆவியானவரை மாத்திரம் வணங்குகிறோம் என்று, ஆவியானவர் போதும் என்று நினைக்கிறவர்களுக்கு குமாரனுடைய ரட்சிப்பு கிடைக்காமல் போகிறது. பிதாவுடைய நம்ம வாழ்க்கையிலே சில புதிய காரியங்களை படைக்கிற அந்த தன்மையெல்லாம் போகிறது. நாம் மூவர் தேவனாகிய திரியேக தேவனை நாம் எப்பொழுதும் விட்டு விலகாதிருக்கும்படி 3 தேவர்களை ஒரே தேவராக நினைத்து நாம் வழிபட போகும்போது
இந்த மூன்று தேவனுடைய தன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் அவரவருடைய காரியங்களை அவர்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார்கள். நாம் ஒருவரை விட்டு ஒருவரை பிரித்து இருக்க முடியாது. ஏனென்றால் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதனால தான் நம்ம ஆராதனையிலே கடைசியில் ஆசீர்வாதம் சொல்லும்போது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும். பரிசுத்தனுடைய வேலை என்ன? ஐக்கியமாக இருப்பது. அந்த ஐக்கியம் நம்மோடு கூட எந்தெந்த விருப்பம் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசீர்வாதமாக சொல்லுகிறோம். ஏனென்றால் நாம் மூன்றையும் பிரிக்க முடியாது. திருத்துவ தேவனை நாம் பிரிக்க முடியாது. அந்த திருத்துவ தேவனை நாம் மீண்டுமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதுபடி நடப்போம், செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக நன்றோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. திரியேக தேவனை குறித்து ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. நீர் கொடுத்த அறிவின்படி ஆண்டவரே அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சித்தோம். நீர் என்ன சொன்னீரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா ஆண்டவரே பிரியவனை நாங்கள் வெளிப்பட ஆண்டவரே மூவரில் ஒன்றாக நாங்கள் நினைத்து அதனுடைய தனித்தன்மைகளை புரிந்து கொண்டவர்களாய் அதன்படி நடக்க நீர் கிருபை செய்யும். நம்முடைய கரத்திலே புகழ்ச்சிக்கிறோம். வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல அதனுடைய நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.